இப்படி எல்லாமா பண்ணுவாங்க உங்க மாமியாரு? ஆமாண்டி, அவளுக்கு வேற வேலையே இல்ல பாத்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் இது அதுன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் கண்டுக்க மாட்டேனே அவள. என்ன நீ பண்றது? எம்மா மாதிரி எல்லாருக்கும் மாமியார் கிடைச்சிருமா? எங்க அம்மாவை நல்லா வேலை செய்ய விட்டுட்டு நீங்க இங்க பாருங்க சோஃபால உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ராதிகா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. உங்க அம்மா மட்டும் முன்னாடி இப்படி எல்லாம் இல்ல, சரியா? நான் வந்தப்போ உங்க அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க மாறிக்கிட்டாங்க. இன்னி அப்ப எங்க அம்மாவே நீங்க குறை சொல்றீங்களா? அப்படி இல்லம்மா ராதிகா, எல்லாருமே நம்ம நடக்கிற முறையில தான் இருக்கு, அததான் சொல்றேன். அப்படியா நீ சொல்றீங்க? எல்லாம் நம்ம நடக்கிறது நடையில தான் இருக்கா? ஆமாம்மா ராதிகா. என்னம்மா ராதிகா, வீட்டுக்குள்ளேயே வாக்கிங்கா? இல்ல நீங்க தானே சொன்னீங்க எல்லாம் நம்ம நடக்கிற நடையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இந்த நடை ஓகேவா நீ? அடி பாவி, உனக்கு போய் சொன்ன பத்தியா அறிகுறி? என்ன சொல்லணும்டி? என்ன நீங்க தானே சொன்னீங்க. ஆமாமா ஆமா, தர தெரிஞ்சிரு போது. போயிட்டு உட்காரு போ. எல்லாம் உன் மாமியார் கிட்ட போயிட்டு வச்சுக்கோ. மருமவளே மருமவளே, எதுக்குமே நடந்துகிட்டு இருக்கா? ரன்னிங் ரேஸ் மாதிரி இது வாக்கிங் ரேஸா? ஏம்மா, அண்ணி தான் சொன்னாங்கம்மா எல்லாம் நம்ம நடந்துக்கிற நடையில தான் இருக்கு, மாமியார் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றது அப்படின்னு சொன்னாங்க. அதாம்மா இந்த நடை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இப்ப புரியாத எதுக்கு வாயடைச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு? சரிம்மா போதும் போதும், உங்க வீட்டுல போயிட்டு நட, இங்க தர தேஞ்சிடும் உட்கார். சரிம்மா. மருமவளே, இவ ஒரு கூறு கிட்டவ, இவளால நான் வந்த வேலையை மறந்துட்டேன் பாரு. இந்த மருமவளே, உனக்காக ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன், குடி. யாத்தே நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வரீங்க? சொல்லியிருந்தா நானே வந்து குடிச்சிருப்பேன்ல. மருமவளுக்கு மட்டும் ஜூஸா? நம்மளுக்கு ஒண்ணு இல்ல. ஏமா, நான் என்ன பார்த்தா உனக்கு கண்ணு தெரியலையே என்ன? நான் இங்க தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்தா என்ன? அவ புள்ள தாச்சி பொண்ணு, அதனால போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். நீ என்ன அப்படியா இருக்க? ஆளை பாரு ஆளை, நீயே போட்டு குடிப்போ. எல்லார் வீட்லயும் ஒரு மாதிரி நடக்கும், இங்க மட்டும்தான் வேற மாதிரி நடக்கும். என்னடியா அந்த முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா? ஒண்ணு இல்ல. ஆமா ஆமா, ஒண்ணு இருக்காது. சரி மருமவள, இந்தா ஜூஸ் குடி, நானே போய் மதியம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்றேன், சரியா? யாத்தே நானும் வரேங்க, கூட மாட ஹெல்ப் பண்றேன். இல்ல மருமவள, ஒரு 3 மாசம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீயே லெவல செய், சரியா? இந்தா குடி, ஜூஸ் குடி. சரிங்க தே. ஏத்தே, ஜூஸ் சூப்பரா இருக்கத்தே. ஆமா மருமவள, நல்லாதான் இருக்கு. நானும் ஒரு கிளாஸ் குடிச்சு பார்த்தேன் பாத்துக்கோ, கடையில வாங்கல, நானே போட்டேன். ஏமா, எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன்னா என்ன? ஏடி, அவ புள்ள தாச்சி பொண்ணு இல்ல, அதனால குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல குடிச்சு பார்த்தேன்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆமாம்மா, வர வர நல்லா சொல்றமா காரணத்தெல்லாம். இவ ஒருத்தி கூறு கிட்டவ. மருமவள, நீ குடிமா, குடிச்சிட்டு கிளாஸ் குடி. இருக்கட்டும் அத்தை, நான் குடிச்சிட்டு பொறுமையா குடிச்சிட்டு நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நான் போய் வேலையை பார்ப்பேன். ராதிகா, இந்தம்மா நீயோ ஒரு வாய் குடிந்தா. எனக்கு ஒண்ணும் வேணாம் நீ. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு. எம்மாடி ராதிகா, இந்தா, இது பேர் ஏதோ அவகாடாவோ ஏதோ ஒரு காடா. அந்த காடை குடிச்சோன்னா கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதான் பாத்துக்கோ. இந்தா குடி. ஏமா, ஒரு நாளும் எனக்கு இதெல்லாம் நீ வாங்கி கொடுக்கவே இல்லையம்மா. ஏடி, நீ சும்மா இருக்க மாட்டியா? பிள்ளை குடிக்கும் போது இதை கொடுக்கல அதை கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு. இதுவும் நல்லா இருக்கத்த. சரிம்மா குடி. வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குன்னே தெரியல. எம்மாடி ராதிகா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு பாத்துக்கோ, நான் போயிட்டு பெட்ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், சரியா? நீ அத்தை வந்தா சொல்லிரு. வர வர இந்த அம்மாக்கு நம்ம மேல பாசமே இல்லாம போயிட்டு, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் இந்த வீட்டுல. என்ன பண்ணலாம்? இதுதான் ஒரே வழி. அதுக்கு நம்மளும் கர்ப்பமாக வேண்டியதுதான். உடனே எப்படி சொன்னா நம்ப மாட்டாளே. சும்மா நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுத்தேன் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம் எங்க அம்மா கிட்ட. ஏடி, ஏண்டி என்னாச்சு இப்படி அலறிட்டு இருக்கா? ஏம்மா, எனக்கு ஒரே தலைச்சுத்தலா இருக்குமா, என்ன பண்ணனே தெரியலமா, வாந்தி வாந்தியா வருதுமா. இதுக்குதான் சொல்றது, கண்ட பொருளை எடுத்து வாயில போடாத அப்படின்னு சொல்லி. எது கிடைச்சாலும் திமிர வேண்டியது, அதுக்கப்புறம் தலை சுத்ததான் செய்யும், வாந்தி வரத்தான் செய்யும். ஏம்மா, இது அது இல்லம்மா. ஆமா, இப்ப பெரிய டாக்டர்ல, அதனால எல்லாம் தெரியும் இவளுக்கு. ஏம்மா, உனக்கு சொன்னா புரியாது. சரிம்மா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், நீயும் வா என் கூட. இருக்கிற வேலையில இவ வார ஒருத்தி. சரி வா, போயிட்டு வருவோம். வணக்கம் டாக்டர்மா. வணக்கம் வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா, என் மொபைலுக்கு தான் தலைச்சுத்தல் வாந்தின்னு சொன்னா, அதனால தான் என்னையும் கேட்டு போலான்னு வந்தோம்மா.
ஓ அப்படிங்களா, சரிம்மா. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் என்னன்னு விசாரிச்சுட்டு சொல்லுறேன், செக் பண்ணிட்டு. சரிம்மா. ஆனா இவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே, நல்லா தானே இருக்காங்க. நானும் அதத்தாம்மா சொல்றேன், அவ கேட்க மாட்டேங்கிறா. சரி நீ செக் பண்ணி சொல்லிடுமா என்னன்ட்டு. சரிங்கம்மா. மேடம் இதுல ஏறி படுங்க. சரிங்க. மேடம் உங்களை செக் பண்ணிட்டேன், ஆனா உங்களுக்கு எதுவுமே இல்ல சரிங்களா, நீங்க பயப்படாதீங்க. ஏதாச்சும் சாப்பிட்டது ஒத்துக்காம போயிருக்குமா இருக்கும். இல்ல டாக்டர், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எங்க அம்மா வருவாங்க, நீங்க அதை சொல்லுங்க, நான் சொன்னதையும் நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, அந்த மாதிரி ஹாஸ்பிடல் இது இல்ல சரிங்களா, ஒழுங்கு மரியாதையா உங்க அம்மா கூட்டிட்டு வெளியே போயிருங்க. இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன், போலீஸை கூப்பிட வேண்டியதா இருக்கும். என்னடி போலீஸா? என்னடி ஓடி வர, டாக்டர் என்ன சொன்னாங்க சொல்லி. ஏம்மா நான் பிரெக்னெண்டா இருக்கேனா, டாக்டர் அதான் சொன்னாங்க. அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் அப்புறமா தரேன்னு சொல்லிருக்காங்கம்மா. அவங்களுக்கு இப்போ ஒரு ஆபரேஷன் இருக்காம், வாமா நம்ம போவோம். என்ன சொல்றா, பிரெக்னென்ட் இருக்கியா? ஆமாம்மா. ஐயோ கடவுளே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி இரு, நான் போய் அந்த டாக்டர் அம்மா கிட்ட என்ன ஏது விஷயம் கேட்டுக்கிட்டு வரேன். ஏம்மா அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, அதனாலதான் என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க சரியா. நீ போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, வா நம்ம வீட்டுக்கு போவோம். சரிடி வா, நம்ம போய் வீட்டுல உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கேன் வா. மருமகளே. என்னத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? எங்க போயிட்டு வந்தீங்க ரெண்டு பேரும்? சொல்லாம கொள்ளாம எங்க போனீங்க? மருமகளே எல்லாம் நல்ல விஷயம் தாம்மா, நம்ம ராதிகா உண்டா இருக்கா. என்னத்தை சொல்றீங்க, உண்மையாவா? ஆமாமா, எல்லாம் நல்ல விஷயம் தான் சரியா. இப்பதான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்தோம், டாக்டர் இப்பதான் சொன்னாங்க. ராதிகா கங்க்ராச்சுலேஷன்மா. தேங்க்ஸ் அண்ணி. உண்மை நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், தெரிஞ்சா நம்ம அம்மா ஓட ஓட விரட்டி விரட்டி அடிப்பா. அங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கா? இங்க வா, இங்க வந்து உட்காரு. தலை சுத்தல் வாந்தி எல்லாமே இருக்கும்ல, வா. மருமகளே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமகளே, எனக்கு 2 பேர குழந்தைங்க வரப்போகுது. சந்தோஷம் சந்தோஷம், ஜாலியோ ஜிம்கானா. மருமகளே நான் போய் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஏதாச்சும். சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. ராதிகா எந்த ஹாஸ்பிட்டலுக்குமா போயிட்டு வந்தீங்க? அண்ணி அங்க ஆர்கே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கதான் போயிட்டு வந்தேன் அண்ணி. சரிம்மா சரி, நானும் அங்கதான் செக்அப் போறேன். ரெண்டு பேரும் அடுத்த மாசத்துல இருந்து ஒன்னா போவோம். அங்க போறீங்களா? ஆமாம்மா, அதுக்கே இப்படி பாய பொழந்துகிட்டு இருக்கா? ஒண்ணு இல்ல அண்ணி. ஐயோ அப்ப அடுத்த வாட்டி அண்ணி போகும்போது நம்மளும் மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ண போறோம் தெரியலையே முருகா.